நண்பர்களே, நீங்கள் வந்துள்ளது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சப்போஸ் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா, நமக்கு செகண்ட் சேனல் இருக்குது, SKB 2ன்னு போட்டிங்கன்னா வரும். SKB 2ன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அது வரையும் முன்னாடி விடுங்களுக்கு எல்லாம் முடிக்க மாட்டேன். நான் இப்போ கேமிங் ப்ளே பண்ண போகிறதில்ல, நபில் தான் இப்போ கேம் ப்ளே பண்ண போகிறான். நபில்கிட்ட நான் கொடுக்குறேன். நம்ம சேனலில் வந்து அதில் ஒரு ஃபஸ்ட்டு விலாக் பண்ணியிருப்பேன். நான் யாருன்னு இதில் நான் வந்து ஃபேஸ் காட்டியிருக்க மாட்டேன். நீங்கள் வந்து பார்க்குறேன்னா உங்களுக்கு தெரியும். SKB 2 சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யார் இந்த SKB, யார் அவன் மூஞ்சி எனக்கு தெரியாது. பார்க்குற ஒரு 2-3 பேருக்காச்சும் ஆர்வமாக இருக்கும்ல, யார் அவன், அவனை பார்த்தே ஆகணும், அவன் மூஞ்சை நம்ம பார்த்தே ஆகணும். அவன் யாருன்னே தெரிலையே, இந்த சின்ன பையன் யாருன்னே தெரிலையே, அவ்வளோ அழகாக இருப்பான். அவன் அந்த அம்மா வரல இல்லை ப்ரோ எங்கே போகிறீங்க, அந்த அளவு சீலாக இல்லைங்க வாங்க. அந்த மாதிரி வந்து யாருக்காச்சும் ஒரு பார்க்குறதே 2-3 பேர் தான். அந்த 2-3 பேராச்சும் அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோக்கும் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் போடலாம். இப்போ நான் ஃபேஸ் கேம் போட மாட்டேன். சரி, இந்த கேம் பிளே என்னென்னா கிராஃப்ட் லேண்டுடைய பார்ட் 2வா இல்லை பார்ட் 3யான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டு கிராஃப்ட் லேண்டு. அதுக்கு முன்னாடி போய்ட்டு எல்லோரும் இன்ட்ரோ பண்ண வந்துடுங்க மக்களே. ரொம்ப நேரமாக நான் இன்றைக்கி தான் இன்ட்ரோ ரொம்ப நேரமாக பேசியிருக்கேன். பாய் இன்ட்ரோ பண்ண வந்துடுங்க. கீழே குடிச்சிட்டேன் மக்களே. நம்ம வந்து இந்த சேனல்னால தான் ஃபஸ்ட்டு வந்தது. ஆனால் இந்த சேனல் எனக்கு கூட மனசும் வரல, இந்த சேனலை விட்டு கொடுக்கவும் முடியல. இந்த சேனலை வந்து இவனுக்கு கொடுத்துட்டேன். இவனுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் இந்த சேனல் எனக்கு பொது தான், இவனுக்கும் எனக்கும். இது வந்து அவன் கட்டின வீடு இல்லை, நான் கட்டின வீடா, இது நீ கட்டினது? ஆமாம், நான் கட்டினது. லைட்டே போடாமல் எப்படி இருக்கு? லைட்லாம் சைடில் போட்டிருக்கீங்க. நாலு லைட்டு போட்டுமாடா. இதெல்லாம் எவ்வளோ வெளிச்சம் இருக்க பாருங்க மக்களே. இங்கே பாருங்க, அணைக்கரை சேர்க்கலாம். உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது பார்க்கலாம். எனக்காச்சும் வாந்தி ஆயிடுச்சுன்னா கண்ணாடியை போய் உடச்சிட்டு தண்ணியில் வாந்திக்கிட்டு. டிவி வேணுமா? டிவி இருக்குது. தம்பி டிவி வேணுமா? டிவி இருக்குது. பிகேஎஸ்டிக்கு முன்னாடி வந்த கேம் தான் இது. பாட்டு இருக்குது, காப்பி இருக்குது. பிகேஎஸ்டிக்கு முன்னாடி வந்த கேம். சவுண்டை கம்மி பண்ணிடணும். ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் ஆடியோ ஒழுங்காக கேட்டிருக்காது உங்களுக்கு. இப்போ ஆடியோ நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மைக் போடல, நான் ஊரில் இருக்கேன், அதனால வந்து மைக் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஆமாம், எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஆனால் எடுத்துகிட்டு வந்துட்டான். சும்மாறா, நான் நீ நொந்து போயிருக்கேன். மேலே இவன் கட்டினான். ஆமாம், மேலே நான் கட்டினேன். பாத்ரூம் எப்படி? பாத்ரூம் டூர். ஹலோ, நம்ம வந்து பாத்ரூம் டூர் போட போகிறோம். SKBயில் ஹவுஸ் டூர் போட போகிறோம். SKB 2ல் வந்து நம்ம ஹவுஸ் டூர் கூடிய சீக்கிரமாக போடுவோம். 2.0 தம்பி, 2.0 அதெல்லாம் தவறான செயல். 2.0 SKB 2. SKB 2ல் வந்து இது SKB 1, அது SKB 2. அது நல்ல வீடியோ. இவனை நல்லா விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே சென்னையில் என்ன மூஞ்சல். இதுதான் நபில் கட்டின வாட்டர் ஹவுஸுங்க. இது இன்னும் முடிக்கலை. இது ஃபஸ்ட்டு பார்ட்டப்போ தான். இதுதான் கடைசியாக நம்ம கூட்டுற வீடியோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அப்படியே வாட்டர் மாதிரி இருக்கும். இங்கே சைடில் அப்படியே வாட்டர் மாதிரி மேலே போனீங்கன்னா இல்யூஷன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரியே தெரியும். நல்லா தண்ணி இருக்கேன்னு நம்ம இப்படி போனால் டம்முன்னு கீழேலாம் விழுக மாட்டோம். சென்னையில் அந்த ஊஞ்சல் இருக்கும், கயிறு கட்டி, அந்த சங்கி கட்டி, அந்த சும்மா இருடா, கொஞ்சம் நேரம் வாயை மூட்டு உட்காராண்டா. என்னடா பண்ண போகிற இதில் பின்னலா? என்னடா பண்ணுற? என்னடா பண்ணுற? பில்லர்லாம் போடாத. நான் போட்டாலும் சரி, நீ போட்டாலும் சரி, எல்லாம் ஒரு எல்லாமே நீங்கள் போதும்ல. இது கீழே செடி வச்சு கீழே வச்சிடலாம். மடி வச்சிடணுமா? இது இங்கே வையா? இல்லை, இங்கே வேணாண்டா, இங்கே வேண்டாண்டா. இன்னொரு பிளாக் போடு. இங்கே இன்னொரு கொஞ்சம் பிளாக் போடுது. அங்கே இருக்கா போல். இப்போ இங்கே வைடா. போதுமா? இங்கே வை. இன்னும் ஒரு பிளாக் கம்மி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நிறைய என்ன வச்ச? சும்மா ட்ரையல் பார்த்தேன், உடஞ்சிச்சு. பாட்டு பாடலடா.
கீழே ஒரு வெள்ளை கலர் பிளாக் போட்டுடு. ஐயோ இது வேற மறந்துட்டேன். விட்றா பொசுக்குன்னு மரியாதை. எவ்வளோ நாள் ஆச்சு நீ? நான் பல்லு வட்டிக்கு 50 வருஷம் ஆச்சு. இவ்வளோ நாட்டம் அடிக்குது. 50 வருஷம் ஆச்சுடா. ஏண்டா நேற்று தான் பல்லு வளர்க்கணும். நேற்று பல்லு வைக்கணுங்கப்பா. நீ காலையில கூட தான் பல்லு வளர்க்கணும். மண்ணு போதும் நினைக்கிறேன். நம்ம எதுக்கு அவசரப்பட்டுருந்த போட்டோம். கரெக்டாக இருக்கு. சரி எங்கட்டா இந்த மீதி இதெல்லாம் செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது. இதில் செகண்ட் ஃப்ளோர் அதில் ஒரு இது விட்டுருக்கியா பிளாக்கு? ஆமாம். இல்லை கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து பார்க்க கொஞ்சம் ஓரளவுக்கு அழகாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு பிளாக் போடலாம் இங்கே. இல்லைடா சுட்டி இப்படி தானே போட்டுக்கணும். 3 பிளாக்கா இதை அழிச்சிட்டு இந்த பிளாக் போடுங்க. கீழே இங்கே ஒரு பிளாக் போட்டுட்டு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். இது 4 அங்கே கரெக்டாக இருக்குதா சைஸு? இப்போ தாண்டா கரெக்டாக இருக்கும். நீங்கள் உனக்கு ஒன்றும் தெரில. நீ சும்மாறா சூப்பர். அங்கே பாரு என்னடா ஒரு சைஸ் சாகிடுச்சு. நீ அங்கே தப்பாக போட்டுக்க பாரு அங்கே. ஆமாம் இப்போ இங்கே இழுக்கணும் போல அங்கே இழுக்கணுமா? எனக்கு ஒன்றுமே நான் பண்ணேன்டா. இரு சரி ஏதோ ஒன்று நல்லாவே இருக்கட்டும். இங்கே வா வந்து தொலை. இங்கே வந்து சொல்ல சுற்றி போ அப்படிங்கிற ஒரு டைலாக் தெரியுமில்ல? அந்த டைலாக்ல இருக்குது 2 கதவு. ஆமாம் கதவை திறந்து அந்த கதவை வேண்டாம்டா. அந்த கதவு சும்மா இது உள்ளே போகிறதுக்கு மூடிட்டா. இது வெளில வர்றதுக்கு இரு நான் வேணும்னா வச்சேன். டேய் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறடா. நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணுற. இந்த பெட்டிக்குள்ளே போனப்பா இங்கே வந்துட்டேன். இந்த கதவை சொல்கிறியா? இல்லை இந்த கதை சொல்கிறியா? அதை வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை வச்சு எப்போ நல்லா இருக்கும்? இல்லைடா 2 சைடும் அதை வச்சுக்கா. டோர் டேய் இப்போ தண்ணியில் எப்படி இருக்கு பாரு. நல்லா இருக்குல்ல? மாடல் ஹவுஸ் மாதிரி இல்லை. என்னடா உள்ளே போக முடியுதா? ஐயோ ஒரே சுறாவாக இருக்கே கீழே. சுறாக்கெலாம் சீரி போடுவீங்களாங்க? சரிங்கட்டா நான் வீடு கட்டணும். வீடு மேலே கட்டுறது. ஆனால் நல்லா இருக்குடா. முதல்ல ஃப்ளோரை போடுறான். மேலே சீலிங் எந்த கலரில் போட போகிற? இங்கே தான் சீலிங் இல்லை 2. இதுக்கப்புறம் எஸ்கேவிக்கு உள்ள வேலை இல்லைங்க. சரி நீ முதல்ல எந்திரிச்சு நான் படுக்கணும். நான் எவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்குது. சரி அவன் போயிட்டான். நம்ம வந்துட்டு இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். தண்ணிக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்குவோம். கரெக்டாக இருக்குது. இங்கேயும் கரெக்டாக இருக்குது. லைட்டாக சாஞ்சிருக்கு ஓடி இருக்குது. ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. சரி இதை வந்து நம்ம இந்த வெள்ளை கலர் பிளாக்கில் போட்டுருவோம். அவன் வந்து ஃபேஸ் ரிவ்யூ பண்ணியிருப்பான் SKB 2 அது போய் எல்லோரும் பாருங்கள். செம்மையாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு இதே காப்பி ரேட் கொடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு அதனால் இப்போ தான் அந்த வீடியோவை போட்டு எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். எங்கடாலே சீக்கிரம் எங்கடா இப்படி வைக்கலாமா? இதே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு விடுவோம். நல்லா இருக்குது. என்னங்க ஒன்று முதல்ல போட்டு முடிச்சுட்டு அப்புறமா இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே எவ்வளோடா இருக்குது? 1 2 3 இருக்குது. நான் அங்கேயே 3 போட்டுடலாம். இங்கே எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 இருக்கு இங்கே. 1 2 3
போடும், இப்படி வச்சா நல்லாயிருக்கும். சரி, நம்ம வந்து முதல்ல முடிச்சிடுவோம். இது நல்லா தானே இருக்குது, நல்லா தானே இருக்குது. கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, லாஸ்ட்டில் பார்க்கலாம் எப்படி. நம்ம கற்ற வீடு தானே. சரி, அது இங்கே வச்சிடலாமா, இங்கே வச்சுக்கலாமா ஒரு. சரி, பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம வீடு கட்டுவோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே ஒயிட் போட்டுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வேறு கலரில் வேணாலும் போட்டுக்கலாம். நான் டிசைனுக்காக பூலாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. பெஸ்ட்டு இங்கே எக்ஸ்ட்ரா பாக்ஸ் போட்டுக்கிட்டே 4 இருக்கா 3 இருக்கா 3 தான் இருக்குது. சரி, இது ஃபுல்லாக சுற்றிட்டு முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். நான் சுற்றி முடிச்சுட்டு ஸோ வந்து நான் இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். வந்து சுற்றி நான் போட்டு முடிச்சுட்டேன். அங்கே வந்து எதுவும் இல்லை, அதனால் நான் வந்து 2 போட்டுருக்கேன். இதை வந்து ஒரு சேர் போட்டுருக்கேன். இங்கே சேரில் வந்து உட்காரலாம் முடியாது. இங்கே ஒன்று இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இது பாட்டு போகுது. அது பேர் என்னென்னு தெரியல, வர மாட்டேங்குது வாயில். சரி, நான் வந்து இது சுற்றி முடிச்சு போட்டுட்டேன். முதல்ல சுற்றி போட்டுட்டேன் ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் இங்கே எதுவும் இல்லை, அதனால் 2 தான் போட போயிடுச்சு. சரி, அந்த 2 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் போட்டு முடிச்சிட்டேன். அங்கே என்ன போட்டு நான் போட்டேன்னா சரி, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப்பில் தான் போக போகிறோம். டாப்புக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னால் உள்ளே போயிட்டு எப்படி ஏற முடியும். சரி, நான் சொன்ன போட்டு ஏறுவோம். நான் சொன்னேன் போட்டு இங்கே இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சா. போடு போட்டுக்கலாம். போனால் சூப்பராக இருக்கும். இங்கே இருக்காம போட்டுக்கலாம். கூட சூப்பராக இருக்கும். அப்படின்னா இங்கே பார்க்கறதுலாம் நல்லா இருக்கும். சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா. இங்கே ஒன்று படிக்கட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாமா. சரி, படிக்கட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இங்கே ஒன்று போட்டுக்கலாம். ஒரு நினைக்கிறேன். போடாது 3 எக்ஸ்ட்ரா. இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டு வச்சுக்கலாம். சரி, என்ன கலர் பண்ணலாம். மேலேயும் கண்ணாடி போட்டுக்கலாமா. மேலேயும் கண்ணாடி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பார்க்க க்ரீப்பியாக இருக்கும். மேலேயும் கண்ணாடி போட்டுக்கலாம். டிவியும் போட்டுக்கலாம். கீழே வந்துடுவேன். அதனால தான் அந்த படிக்கட்டு செஞ்சு வச்சோம். மட்டும் என்ன பண்ண போகிறோம். ஒன்றா போட்டுக்கோங்க. ஸோ கீழே வந்துட்டனே. சரி, மேலே ஏறுவோம். அங்கேருந்து தான் கொண்டாந்து போட்டேன். சரி, ஒன்றா வச்சுட்டு போவோம். கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்குது. இப்படியே வச்சுட்டு போவோம். இங்கே கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட மண்டை சதையிடும். பார்த்து பொறுமையாக வைக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட மண்டை சதையிடும். பொறுமையாக மெதுவாக வைக்கணும். பார்த்து மெல்ல. ஓஹோ விட்டும்
போட்டு முடிச்சிட்டிங்களா? யார் அண்ணா இருக்கு நல்ல திட்டோ இருக்கும். எங்கே இருந்தா கண்ணாடி வைக்கிற நீ இங்கே போட்டுருப்போம். இங்கே கேப் இருக்கா? இங்கே கேப் இல்லை. ஒன்று ஒன்றா அப்படி மேலே. சரி அப்புறமா அது சரி பண்ணிக்கலாம். இது மேலே ஏற முடியல. இங்கே ரெண்டு பிளாக்கை உடச்சி வச்சிடலாம். டேய் மேலே ஏறுண்டா. டேய் ஏற முடியும். டேய் பூவை மேலே ஏறுவேன். இது ஆகாத வேலை. கட்ட ஸ்ரீல் வீட்டில் அவன் வேலை பண்ணுறதே பேசிக்கலாம். அட்டோ பிளாக் உடச்சிட்டனே. சரி வச்சுப்போ. பிளாக் வச்சிடலாம். நடியில் முடிச்சிடலாம். சரி சரி எங்கே இப்போ போடும் இப்படியே வச்சுக்கலாம். படிக்கட்டுலாம் செய்ய வேணாம். இங்கே ஒரு பிளாக். இங்கே ஒன்று. இங்கே ஒன்று. வீடா 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 வீடா. இங்கே கிளாஸ் வச்சுக்கலாம். இங்கே 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 இதாக ஐயோ இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா ஆகுது. இந்த பாட்டு ஒன்று தான் எனக்கு ஒரு ஐடியா ஆகுது. அப்படியே ஒரு டிசைன் பண்ணி வச்சிடலாமோன்னு தெரியுது. அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அப்படியே டிசைன் பண்ணி வச்சிடலாமோன்னு எனக்கு தோணுது. இப்போதான் தோணுது. உங்களுக்கு தோணுதுண்ணா கமெண்ட் மறந்துவாக சொல்லுங்கள். சரி மறக்காமல் அந்த லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பெல்லைக்கான் ஆளில் போட்டுருங்க. அப்போனா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். SKB 2.0 போகிற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த SKB 2.0 சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவன் வந்து இப்போலாம் கஷ்டப்பட்டு போட்டுட்டு போகிறான். அவன் யார் சப்போர்ட்டும் இல்லாமல். இப்போ நான் கூட வரவா அவனுக்கு சப்போர்ட்டு கொடுக்க முடியும் சொல்ல வந்து கீழே வந்துட்டேன். அப்படியே போட்டுக்கலாம். இப்போ எடுக்கலாம். நான் அப்படி போவேன். அப்போ இப்படி போட்டுக்கலாம். இப்போனா தோணுது. அப்போ இப்படி போட்டுக்கலாம். ஆனால் அப்படி போட்டுக்கலாம் அப்படி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டுருக்கேன். இப்படி போட்டுக்கலாமே. அப்போவே இப்படி போட்டுக்கலாம். கூடிய சீக்கிரம் இந்த ஆனழகன் யார் அப்படின்னு உங்களுக்கு யோசிச்சுருக்கோம். நானும் ஃபேஸ் ரிவ்யூ பண்ண போகிறேன். அது கூடிய சீக்கிரம் SKB 2.0 வரும். அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை பார்க்க முடியும். எங்களை பார்க்க முடியும். ஏன்னா இல்லை நாங்கள் வந்து சேலஞ்ச் வீடியோ அப்படி போக தான் இருக்கோம். SKB 2.0 வைக்க முடியலடா. சரி இப்போ கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வச்சுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு பார்க்குறேன். சரி நான் அது வச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். அப்புறமா எனக்கு தான் இப்போ யோசனை வருது. இப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வருது. சன் ரூஃப் கட்டலான்னு. சன் ரூஃப் அப்படியே கட்டிக்கலாம். அப்போ என்ற யோசனை வந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, அதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். சரி கட்டதான் நினச்சேன். ஆனால் காலையில் ஆனால் இப்போ கட்டலான்னு யோசிச்சேன். சரி கட்டுவோம். சன் ரூஃப் தானே ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதை உடச்சி கட்டாங்க. சரி
ஈஸி தான் அது, ஆனால் உடச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். நடுவில் வர கற்றுமா கரெக்டாக எப்படி கற்றுன்னு தெரியல. இதான் ஃபஸ்ட் டைமு. என்ன பாட்டுக்கு இங்கே ஒன்று போட்டுக்கலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5 கரெக்டாக இருக்கா? 1 2 3 4 5 இங்கே ஒரு 5 கரெக்டாக இருக்கு. 5 இங்கேயே போட்டும், இங்கே டேராவை போட்டும் சச்சோ பாட்டு உஷாராக இருக்கும், இல்லைன்னா கீழே வந்துடுவோம். ஆஹா ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பி. இப்படி போட்டுக்கலாம். 4 கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி போகுதா இல்லை இப்படி தான் போகுது. நான் மாட்டி போட்டுட்டேன். இங்கே இருக்கேன். கிளாஸில் போட்டுட்டோம். இப்படி போகிறது. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லை தப்பு. கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கா? அங்கே ஒன்று முன்னாடி நல்லா எனக்கு தெரிய மாட்டேங்குவாங்க. கரெக்டாக தான் இருக்கு. பாட்டு பார்ப்போம். போட்டேன் பெருசாக இருக்கணும். போதும் இருந்தால் போதும். இவ்வளோ பெரிய ஓட்டை. இங்கே போகிறோம். அச்சோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ? கரெக்டாக தான் இருக்குது. ஒரு நிமிஷம் நான் வந்துட்டேன். சரி நம்ம போவோம். போய் கட்டிட்டு போவோமா? என்ன வேணும் பெருசாக. ஓகே கைஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறையே அதுவரை உங்கள் எஸ்கேபி. பை பாய்.